ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்னுடைய அருள்னால் 10 அத்தியாயங்கள் வரைக்கும் கேட்டு முடிச்சிருக்கோம். இப்போது அடுத்ததாக இந்த 18 அத்தியாயங்கள்லேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான அத்தியாயம்னா அது இந்த 11வது அத்தியாயம்தான். இந்த அத்தியாயத்தினுடைய பேர் விஸ்வரூப சந்தர்ஷன யோக. எதனால் இந்த அத்தியாயத்துக்கு இந்த பேர், அப்படி என்ன இந்த அத்தியாயத்துக்கு இந்த சிறப்புன்றதை நம்ம இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து எல்லா ஸ்லோகம் மூலமாக பார்க்க தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கா போல் ஆளவந்தார்ன்ற பெரிய மகான் இந்த 18 அத்தியாயங்களுக்கும், அதாவது கீதையில் உள்ள 700 ஸ்லோகங்களுக்கும் சுருக்கமாக 32 ஸ்லோகங்கள்லேயே ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுதான் கீதார்த்த சங்கிரகம்னு. அதில் இந்த அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்கமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது, இந்த அத்தியாயத்தில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்றதை சுருக்கமாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. நாமும் அதை பார்க்கலாம். ஏகாதசே ஸ்வயாதாத்மிய சாக்ஷாத்காராவலோகனம் தத்தமுக்தம் விதிப்ராப்யோஹோ பக்தியேகோபாயதா ததா. ஏகாதசி 11வது அத்தியாயத்தில் ஸ்வயாதாத்மிய, அதாவது பகவானுடைய அருமை பெருமைகள், செல்வங்கள், கல்யாண குணங்கள், அதாவது நற்குணங்கள், இதுக்கு முன்னாடி 10வது அத்தியாயத்தில் அவர் சொன்ன எல்லாவற்றோடும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தன்மை, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பகவானுடைய உண்மை நிலை, சாக்ஷாத்கார அந்த பகவானுடைய உண்மை நிலையை உள்ளபடி காண. ஏன்னா சாதாரணமாக யார் வேணாலும் பார்த்துட முடியுமா, இந்த கண்களை வச்சு பார்த்துட முடியுமானா முடியாது. அவலோகனம் தத்தமுக்தம், அதுக்காக உயர்ந்ததான கண்கள் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது இந்த அத்தியாயத்தில். அதாவது எதுக்காக ஒரு கண்கள், ஏன் அர்ஜுனன் இதுக்கு வரைக்கும் கண்ணால் எதையுமே பார்க்கலையா, இல்லை இதை பார்த்துட முடியாதா அப்படின்னா பகவானை என்ன சொல்கிறாங்க, யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சக, நம்ம வாக்குக்கும் நினைவுக்கும் கூட அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நம்ம கண்ணால் எளிதில் பார்த்துட முடியுமா, முடியாதுன்றதுனால தான் உயர்ந்ததான கண்களை பகவானே அர்ஜுனனுக்கு கொடுத்து பார்க்க வைக்கிறாரு. அதனால இந்த பகவானுடைய உண்மை நிலையை உள்ளபடி காண்றதுக்காக அர்ஜுனனுக்கு உயர்ந்ததான கண்கள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த அத்தியாயத்தில். ஏன்னா பகவானை ஒரு இடைப்பிள்ளையாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதே போல் பாண்டவர்களுக்கு அவர்கள் கூட ஒரு நட்போடு பழகி இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இல்லை எப்படியாலுமோ பார்த்துருப்பாங்க. ஆனால் 10வது அத்தியாயத்தில் சொன்ன எல்லா செல்வங்கள், சொத்துக்கள், அது எல்லாத்தோடையும் சேர்த்து பார்க்கக்கூடியது எல்லாராலையும் முடியுமான்னா முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அர்ஜுனனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை நாமளும் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர வேறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விதி பிராப்யோகோ, பகவானை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவரை அடைவதற்கும், அவரை காண்பதற்கும், அதாவது இதை தான் ஞான தர்ஷன பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பகவானை பார்க்கணும், பார்த்து அப்படிப்பட்ட பகவானை அடையணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை, பக்தி ஏக உபாயத்தா, பக்தி ஒன்னே தான் வழி. இதை பகவானே சொல்ல போகிறாரு. பக்தியார் துவனன்யா சக்கிய, பக்தியை தவிர வேறு எதுனாலையும் என்னை எளிதில் அடைஞ்சிட முடியாது அப்படின்னு பகவானே சொல்ல போகிறாரு இந்த அத்தியாயத்தினுடைய முடிவில். அதனால் இப்போ இந்த 11வது அத்தியாயத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், பகவானுடைய உண்மை நிலை, அந்த பகவானுடைய உண்மை நிலையை உள்ளபடி காண உயர்ந்ததான கண்கள் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த அத்தியாயத்தில். அதை தவிர பகவானை பற்றி அறிஞ்சுக்க, பார்க்க, அவரை அடைய பக்தி ஒன்னே தான் வழி அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சுவாரஸ்யமான அத்தியாயம். ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படியே ஒரு முத்து போல, ஒரு மணி போல, வைரம் வைடூரியம் போல. அதனால் தொடர்ந்து இதை நம்ம நல்லா அனுபவிச்சுட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.